ஒரு சாதனையை செய்யறதுக்கு நீங்கள் எத்தனையோ தடைகளை தாண்ட வேண்டியிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தாண்ட வேண்டியது உங்களுடைய மனசில் இருக்க தடையை தான். ஒரு உண்மை கதையை இங்கே பார்க்கலாம். ரோஜர் பானிஸ்டருடைய கதை இது. 1896 வருஷத்துலேருந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றிருக்கு. ஒலிம்பிக் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குது. இந்த 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 4 நிமிஷத்துக்கும் குறைவாக இது வரைக்கும் யாரும் ஓடினதில்லை. அப்படி ஓடுறது சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படி 1500 மீட்டரை நீங்கள் 4 நிமிஷத்துக்குள்ளே கடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும், நுரையீரல் ரொம்பவே சிரமப்படும், இதயம் ரொம்ப திணறும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 1500 மீட்டர் கடக்கிறது 4 நிமிஷத்துக்குள்ளே கடக்கிறது அப்படின்றது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இவர் மாற்றணும்னு நினைச்சாரு. பிரிட்டனில் நரம்பியல் மருத்துவராக பணிபுரிஞ்சவர் தான் இந்த ரோஜர் பானிஸ்டர். இவர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்பதை ஒரு பொழுதுபோக்காக தான் வச்சுருந்தாரு. 1952 நடந்த ஒலிம்பிக் தொடரில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று 4வது இடத்தை பிடிச்சாரு. இந்த போட்டியில் அவர் எந்த ஒரு மெடலையுமே வாங்கவே இல்லை. அப்போது அவர் ஓடிய நேரம் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை அளவு தான். அவர் மருத்துவராக இருந்தாலும் நான் இந்த தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ளே ஓடி சாதனை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சார். ஒலிம்பிக்கில் பதக்கம் கூட வாங்கலை. அதுக்குள்ளே இவருக்குள்ளே இருக்க திமிரை பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. இருந்தாலும் அவர் முறையாக பயிற்சி இல்லாமலே திரும்ப ஓடி ஓடி பழகிக்கிட்டாரு. 2 ஆண்டுகள் கழித்து தொடர்ந்து முயற்சி செஞ்சார். 2 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற 1954 ஆண்டு மே 6 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மைதானத்தில் இந்த 1500 மீட்டரை 3 நிமிடம் 59 செகண்டில் அவர் கடந்து ஒரு மகத்தான சாதனை புரிஞ்சார். ரோஜர் பானிஸ்டர் உலக சாதனை படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைதானத்தில் அறிவித்த போது கேலி செய்த பிரிட்டன் மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க. இந்த 1500 மீட்டர் தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ளே ஓடி கடப்பது அப்படின்றது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை தன்னுடைய சொந்த நம்பிக்கையால் தகர்த்தார் இந்த ரோஜர். இதில் வேடிக்கை என்னன்னா, அவர் செஞ்ச சாதனையை அடுத்த 46 நாட்களுக்குள்ள இன்னொருத்தர் முறியடிக்கிறாரு. அதே வருஷத்தில் இன்னும் 26 பேர் இந்த தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ள ஓடி சாதனை படிக்கிறாங்க. அடுத்த ஆண்டில் 235 பேர் இந்த சாதனையை செய்தார்கள். பல ஆண்டு காலமாக இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ளே கடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய நம்பிக்கை மூலயமா இந்த உலகத்துக்கு அவர் நிகழ்த்தி காமிச்சு இவருக்கு ஓடுனது மட்டும் இல்லாமல் இவருக்கு பின்னாடி வந்தவங்க இவருடைய சாதனையை முறியடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த ரோஜர். என்ன விஷயம் அப்படின்னா, தன்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுறப்போ நாம் என்னவா நினைக்கிறோமோ அதுவாவோ ஆகிறோம். அதுதான் உண்மை. ரோஜருடைய இந்த கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் சிலருக்கு வெற்றி என்பது ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். ஆனால் ஒரு சிலருக்கு வெற்றி என்பது ரொம்ப எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை சாதிக்க வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வெறியோடு உழைக்கிறப்போ சிலர் சாதிக்க செய்கிறாங்க. பலர் வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து தங்களுடைய முயற்சி பாதியிலே கைவிட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற எதையும் அடையலாம். அதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், விடாமுயற்சி. மனம் தளராமல் ஒரு விஷயத்தை செய்கிறது தான். இதை நம்ம உணர்ந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எது நினைக்கிறோமோ அதில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம்.